வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 21/11/2024 குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். விருச்சக லக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 22 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:15க்கு. கரணன் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:51 வரை. சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை பூசம் பின்பு ஆயுள்யம். நாமயோகம் இன்று மாலை 4:45 வரை சுப்பிரம் பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 9:46 வரை கரசை பின்பு இரவு 9:51 வரை வணிசை பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:14 வரை சித்த யோகம் பின்பு இரவு 8:38 வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8:38 வரை பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா, திட்டமிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. இன்றைய நாளுக்கான விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிறை சஷ்டி சுப முகூர்த்த தினம் இருக்குங்க. அப்போ இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகனை வழிபடுவதால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் அதெல்லாம் விலகக்கூடும், அதெல்லாம் கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்க்கக்கூடும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம முறையாக தேய்பிறை சஷ்டியை நம்ம கடைபிடிக்கும் பொழுது முருகனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ கஷ்டங்களை தீர்க்கக்கூடியது இந்த கார்த்திகை தேய்பிறை சஷ்டிங்க. இப்போ முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க உகந்த திதியாக இந்த சஷ்டி திதி கருதப்படுதுங்க. ஏனென்று பார்த்தீங்கன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை அடுத்து கார்த்திகை தேய்பிறை சஷ்டி விரதத்தினுடைய பலன்கள் பற்றி நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த சஷ்டியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தீப்பொறிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றியதால் அவருக்கு எல்லாமே 6 என்ற அடிப்படையிலேயே உள்ளதுங்க. முருகனுடைய மந்திரம் 6 அச்சரங்கள் கொண்ட சரவண பவ என்பதாகுங்க. முருகனுக்குரிய சொந்த வீடுகளாக 6 படை வீடுகள் கருதப்படுதுங்க. இவை எல்லாவற்றையும் விட 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட முருகனை அன்னை பார்வதி ஒன்றிணைத்த போது 6 முகங்கள் கொன்றவர்களாக முருகப்பெருமான் திகழ்கிறாருங்க. அப்போ ஜாதக ரீதியாகவும் 6ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கடன், விரோதம், சத்ரு போன்றவர்களை குறிக்கின்ற ஒரு நிலையில இவைகளை எல்லாம் ஒரு நொடியில் போக்குபவராக இந்த முருகன் திகழ்கிறாருங்க. இவ்வாறாக இந்த 6ஆம் எண்ணுக்குரியவராக முருகன் இருப்பதாலேயே திதிகளும் பார்த்தீங்கன்னா 6வது திதியான சஷ்டி திதி முருகனுக்குரியதாகவும் இருக்குங்க. அதனால தாங்க சஷ்டி திதியில் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வணங்கிட அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பது அருணகிரிநாதர் கூறுகிறாருங்க. அப்போ இந்த விரதத்துடைய மகிமை, விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தேய்பிறை சஷ்டி என்று அதிகாலையிலே எழுந்து குளித்து வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் முருகன் படத்திற்கு மனமுள்ள மலர்களை சாற்ற வேண்டுங்க. அப்போ நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றி ஏதாவது இனிப்புகளை நைவேத்தியம் செய்திட மிக சிறப்புங்க. இந்த நாளில் காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து
கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி வணங்க வேண்டும்ங்க. மாலையில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி வீடு திரும்பியதும் பார்த்தீங்கன்னா விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாமுங்க. அவ்வாறு விரதம் இருந்து வழிபட தடைபட்டு வரக்கூடிய திருமணம், நல்ல வரன்லாம் கிடைத்து விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் குழந்தை இல்லாத நபர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த சஷ்டி, தேய்பிறை சஷ்டி விரதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. தொடங்கக்கூடிய காரியங்களில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் இருந்தால் வெற்றி கிடைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் எல்லாமே அதிகரித்து தரக்கூடியவராகவும் இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு முன்னின்று எல்லாத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியவராக இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்துவாருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி சார்ந்த ஆலோசனை செய்ய மிக ஏற்ற நாள், பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த நாள், கட்டிட பணிகளை தொடர மிக சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக நல்ல நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இருப்பு இன்று மாலை 3:42 மணி முதல் 5:26 மணி வரை. ரிஷப லக்கணம் 5:27 மணி முதல் 7:29 மணி வரை. மிதுன லக்கணம் 7:30 மணி முதல் 9:40 மணி வரை. கடக லக்கணம் 9:41 மணி முதல் 11:48 மணி வரை. சிம்ம லக்கணம் 11:49 மணி முதல் 1:50 மணி வரை. கன்னி லக்கணம் 1:51 மணி முதல் 3:51 மணி வரை. துலாம் லக்கணம் 3:52 மணி முதல் 5:56 மணி வரை. விருச்சக லக்கணம் 5:57 மணி முதல் 8:11 மணி வரை. தனுசு லக்கணம் 8:12 மணி முதல் 10:19 மணி வரை. மகர லக்கணம் 10:20 மணி முதல் 12:13 மணி வரை. கும்ப லக்கணம் 12:14 மணி முதல் 1:56 மணி வரை. மீன லக்கணம் 1:57 மணி முதல் 3:37 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நம்ம முயற்சி செய்கிறோமா அப்படின்னா நினச்சிங்கன்னா நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் தாங்க அந்த மாதிரியான முன்னேற்றங்களுக்கு உண்டான வழிகளை எடுக்கிறவங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த முன்னேற்றத்தை நம்ம செய்யணுமா வேண்டாமான்னு யோசித்த பல பேர் அந்த முயற்சிகளை விட்டுருவாங்கங்க. அப்போ நம்மளை ஒரு சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கிறோம், ஆனால் அதற்கு உண்டான முயற்சிகள் கிடைக்குமானா நிச்சயம் கிடைக்குங்க. எந்த ஒரு செயல்பாடுகளாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னா 2-3 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா உங்களையே அறியாமல் அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்குங்க. அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்க. முனிவர்கள் சாதாரணவங்க இல்லைங்க. எல்லாத்தையுமே வானுல் உலகில் எல்லாத்தையும் அறிந்து அதற்கு உண்டான சில செயல்பாடுகளும் சில ஹோரைகளும் நன்மை செய்யக்கூடிய ஹோரைகளும் இதெல்லாம் தெரிந்து தான் அவங்கெல்லாம் செயல்பட்டு அதற்குண்டான பலன்களையும் பெற்றிருக்காங்க. அந்த பெற்ற சில செயல்பாடுகளை தான் நமக்கு கொடுக்குறாங்கங்க. அப்போ இந்த 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளுமே பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் செய்யக்கூடிய ஒரு ஹோரைங்க. இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்கு உண்டான சில செயல்பாடுகள்லாம் இருக்குங்க. அந்த செயல்பாடுகளை நம்மளுடைய தேவைக்கு தகுந்தாப்புல நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சந்திர ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சனி ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை குரு ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை செவ்வாய் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சூரிய ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சுக்கிர ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை புதன் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சந்திர ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சனி ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை குரு ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை செவ்வாய் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சூரிய ஹோரை. இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்கும் மிகவும் ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு ஹோரை தாங்க. நீங்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குரு ஹோரையில் வியாபாரம் தொடங்கினீங்கன்னா அற்புதமான பலன்களும் மாற்றங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். விவசாயத்தில் நல்ல ஒரு செழிப்பு ஏற்படணும் அப்படின்னு நினச்சாலும் விளைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகணும்னாலும் இந்த குரு ஹோரையில் ஆரம்பிக்கலாமுங்க. அதே போல் ஆபரணங்கள், ஆடைகள், பொருட்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி, வீடு மனை வாங்குறதாக இருந்தாலும் சரி, விற்கிறதாக இருந்தாலும் சரி, அதற்கெல்லாம் நீங்கள் குருஹோரையில் செய்வது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க. இந்த குருஹோரையில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கதாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. இப்போ வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நல்ல நாளுங்க. சுக்கிரனை விட பார்த்தீங்கன்னா பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. இந்த நாளில் ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் மஞ்சள் நிற உடைகளை அணிந்து கொண்டு வாங்க. குரு பகவானுடைய கோடி நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியவராக இருப்பாருங்க, உங்களுக்கு வழங்கக்கூடியவராகவும் இருப்பாருங்க. அதனால் இந்த நாளை எப்பொழுதுமே நீங்கள் தொடர்ந்து கடைபிடிங்க. ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான நிறங்களை நீங்கள் வஸ்திரங்களாக அணிவிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் வியாழக்கிழமையில் கடகம், கன்னி, விருச்சகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 6 ராசி அன்பர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அதனால் இந்த நாளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு உண்டான வழிகளைகளெல்லாம் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் எடுத்து வைத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அனைத்து விதத்திலுமே குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன் சூரியன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், 4ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, அமைதியின்மை இதெல்லாம் இருக்க வேண்டுங்க. இப்போ உங்களுடைய செயல்களை கொஞ்சம் முறைப்படுத்தி திட்டமிடுதலுடன் ஆற்றுவதன் மூலம் இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாமுங்க. இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகுது. எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு குழப்பங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்களை நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் திட்டமிடுதலும் உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுடைய லாபங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய துணையுடன் ஒரு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சகஜமாக நீங்கள் பழகுங்க, பேசுங்க. இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆசிரியர்களிடத்தில் சில தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் நிதி நிலைமையில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு மனதளவுலையும் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். சில தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் ஒரு நாள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. அதனால் இன்றைய நாள் சோர்வுகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சுக்கிரனும், உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் சனியும், லாபஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று
தொழிலில் வந்து ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளமிட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஏன்னா இன்றைய நாள் வந்து நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம், யோகா மேற்கொள்வதன் மூலம், நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கரைந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் சந்திரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன், புதன் வக்கரத்திலையும், உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சனி பகவானும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், உங்களுக்கு விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சிறத்தன்மை இருக்காதுங்க. அப்போ கொஞ்சம் தைரியத்தை உருவாக்கி கொள்ளுங்க. தன்னம்பிக்கையோடு இன்றைய நாள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் மனதில் சில சஞ்சலங்கள், சலனங்கள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. நிதானத்தோடு செயல்படுங்க. எதுலேயுமே அமைதியை வந்து குலைக்காத அளவுக்கு எந்த ஒரு முயற்சினாலும் பண்ணுங்க. இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகலாம். உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வியாபார பணிகள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. எதிர்பாராத சில அலைச்சல்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் அதிகரிக்க கூடுங்க. எந்த ஒரு விஷயத்திலுமே விதண்டாவாதமான பேச்சுக்களை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க. அரசு காரியங்கள்ல கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுங்க. உங்களுடைய சக ஊழியர்களால் நெருக்கடியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. மனதில் சில இனம் புரியாத சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் மனதளவில் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் நீங்கள் இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க. உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய தலையீடு காரணமாகவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நீங்கள் பேச்சை வந்து நீங்கள் தவிர்ப்பதே நல்லதுங்க. பெரியவர்களுடைய அனுசரித்து செல்வது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையை தருங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் பார்த்தீங்கன்னா
கடுமை காட்டினா கூட நீங்கள் பொறுமையை அவசியமாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இன்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இன்றைக்கு இருக்குமானா இருக்காதுன்னு சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய அங்கீகாரமும் இன்றைய நாள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கவலைக்கு இடமா தாங்க இருக்கு. அதனால எந்த ஒரு இடத்துலையும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக வேலையாட்களாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா உங்களுடைய பார்ட்னர்களாக இருக்கட்டும், உங்களுடைய பேச்சை கேட்க கூட மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய தொழிலில் நீங்களே முன்னின்று நடத்துவது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஊழியர்கள் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான சப்போர்ட்டை ஏற்படுத்தி தராது. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று இங்கே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். அதனால கொஞ்சம் நீங்க எந்த ஒரு இடத்துலையும் தயக்கம் கொள்ளாதீங்க. மனதுல குழப்பங்கள் ஏற்படுவதால கொஞ்சம் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் உங்களுடைய கவலைகளை அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதானத்தோடு செயல்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய பண வரவு உங்களுக்கு அதிக அளவு திருப்தி அளிக்காதுங்க. ஆனால் பண வரவு இருந்தால் கூட அதை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியாதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுடைய ஆரோக்கியம் சற்று குறைந்து காணப்படுது. உங்களுடைய தோள்களில் சில எரிச்சல்கள் போன்ற உபாதைகள் எல்லாமே வரலாம். கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனதில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் இன்றைய நாள் செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சுக்கிரனும், அஷ்டமத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ அதிகமாக சிந்திப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க. யாரிடமே கோபப்படாதீங்க. யதார்த்தமான குணங்களுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதே போல் விட்டு கொடுக்கறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருங்குங்க. அப்போ உங்களுடைய அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுவதால் இன்றைய நாள் பலன்களும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே பொறுமையுடன் செயல்படுவது மிக அவசியம்ங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று அரசு சார்ந்த ஏதாவது காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது மிக நல்லது. பெரியவர்களிடம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மதிப்பு உங்களுக்கு சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய நபர்களுடைய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு நீங்க கூடுங்க. அதனால் இன்றைய நாள் மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சுன்னா சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வழக்கமான பணிகளை மட்டுமே நீங்கள் ஈடுபட்டு செய்தது நல்லது. பிற்பகலுக்கு மேலே உங்களுக்கு மனதில் உற்சாகம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சிலருக்கு
எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. வியாபாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான சூழ்நிலைகள், லாபங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனம் எடுத்து அதில் நீங்கள் எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபட நற்பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடச் சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. அதனால் கடவுள் அருளால் தடைகளை எல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. அதனால் வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுவதால் அதுலேயும் கொஞ்சம் முதலீடுகளை கொஞ்சம் குறைத்து போடுவது நல்லதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உறவுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் நேரலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லை. அதனால் உங்களுடைய மனதளவில் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் கலைத்து விட்டு மகிழ்ச்சியை பராமரிக்க என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது மிக நல்லது. அதனால் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. விட்டு கொடுத்து போங்க. இன்றைய நாள் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிதி அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைங்க. அதனால் பணம் இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது, திட்டமிட வேண்டியதெல்லாம் நல்லதுங்க. அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மனதளவில் சில பதட்டங்கள், பாதுகாப்பின்மை உணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் தோல் பிரச்சனைகள், எரிச்சல் இந்த மாதிரியான பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் ஆரோக்கியத்தில் மிக கவனமுடன் இருப்பது இன்றைய நாள் மிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த எதிர்பார்த்த செலவு, நல்ல செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக
நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள், சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில் இருந்து இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்திலையும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க.
தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் இன்றைய நாள். உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அவசர முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது உங்களுக்கு மிக நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதில் சில கால தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையை கொஞ்சம் இன்றைய நாள் அனுசரித்து செல்வது தாங்க இன்றைய நாள் மிக அவசியம். கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும்,
அஷ்டமத்தில் உங்களுக்கு குரு பகவான் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரனும் 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும் களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும் லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணம் எல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம் நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்றைய நாள் நீங்க கூடுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய சகோதரர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க.
தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா இரண்டுமே கலந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சி முழு திறனை நீங்கள் போட்டால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அப்போ தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பெரியோர்களுடைய ஆசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ கட்டுமான துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ எதுலையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ உறவினர்களிடம் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படுமானா அப்போ இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. இப்போ இன்றைய நாள் சமூக பணிகளில் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் எந்த இடத்துலையும் நிதானத்தை கடைபிடிங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய உயர்வு பார்த்தீங்கன்னா உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆர்வங்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் பண வரவும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் இல்லைங்க. அப்போ பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. மனதில் அடிக்கடி இன்றைய நாள் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குமுங்க. அப்போ சகோதரர்கள் வகையில் சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கள் காண்பீங்க. உறவினர்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நேரிடுங்க. இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா லாபங்கள் எதிர்பார்த்தபடி இருப்பது உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் இன்று நீங்கி அமைதி பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சில தடைகளை நீங்கள் கடந்து சில பணிகளில் பார்த்தீங்கன்னா வெற்றிகர காணக்கூடணும்னா அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை போடணுங்க. அப்போ வெற்றிகள் வேணும் அப்படின்னாலே உங்களுடைய திட்டமிடுதலும் முயற்சியும் இருக்கணுங்க. அப்போ அதிக முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருப்பதால் இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காரணம் இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் அதையெல்லாம் தவிர்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நல்லதுங்க. ஏன்னா அந்த விவாதத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள், அந்த சின்ன சண்டையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிக நல்லது. உங்களுடைய துணையுடனான உறவை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலம் தான் இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நன்மைகள் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எதிலையுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிங்க. உங்களுடைய வீட்டில் முதியோர்களுள்ள பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடப்பது இன்றைய நாள் சிறப்புங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்களுடைய கல்வி மென்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் அவங்களுடைய படிப்பை பற்றி நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே கவலை கொள்ள தேவையில்லைங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் செலவும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே உங்களுக்கு சரிசமமாக இருக்குங்க. அப்போ இதில் பாதி அதில் பாதி, செலவினங்கள் பாதி போச்சுனாலும் உங்களுக்கு வரவும் அதே போல் பாதி வருங்க. அதனால் உங்களுடைய தேவைகளை எது தேவையோ அதை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்ற வேண்டியது இன்றைய நாள் நல்லதுங்க. நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலியால் சில அவதிப்பட நேரலாம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. தியானம், யோகா, நடைபயிற்சி இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் இன்றைய நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க.
தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்கரத்திலையும், அதே போல் விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா பல நாள் பிரச்சனைகளை உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நாள்லேயே சால்வ் ஆகிரும். இன்றைய நாள் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பல நாட்களுக்கு பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க கூடுங்க. அப்போ 2-3 நாட்கள் கழித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க செயல்படுத்துங்க, நல்லபடியாக இருக்கும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலமான ஒரு உணர்வுகளால சில பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நடவடிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு அமைதி, சில மன ஆறுதல்களை அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் அமைது. தாய்வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு அன்புகள்லாம் கிடைக்கக்கூடும். வாகன பயணங்களால ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உற்பத்தி சார்ந்த ஏதாவது பணிகள்ல இருந்தீங்கன்னா லாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கக்கூடும். மனதில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடுங்க. உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடும். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதே போல எல்லா சிக்கல்களுமே விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உடல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டாகும். குடும்பம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பெரியோர்களோட ஆலோசனைகள் கேட்டு நீங்க முடிவெடுங்க, அதுதான் மிக அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால குடும்பத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் ஒரு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அப்ப இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. அப்போ கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் பலன்கள் இன்று சற்று குறைந்துதாங்க காணப்படுது. இப்போ தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை எப்பொழுதுமே ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. அது பலன்கள் இன்று இல்லாட்டில் இன்னொரு நாள் இல்லை நாளை மறுநாள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடும். அப்போ உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை நீங்க சோம்பேறியாக இருந்தா கூட சுறுசுறுப்பாக செயல்பட வச்சிரும். அந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. அப்போ யதார்த்த குணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுதுதான் இன்றைய நாள் குடும்பத்துல ஒரு நல்ல உறவு ஏற்படும். இத்தகைய உணர்வுகளை, ஈகோ, இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. நான் பெரியவன் நீ பெரியவன்கிட்ட இருந்தீங்கன்னா குடும்பத்துல பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க. இன்றைய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது, கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதிய பணம்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். கூடுதல் செலவுகள் இருக்கு, தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ செலவினங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பணத்தை விரயம் செய்யாதீங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. சில ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சில பேக் பெயின், சில முட்டி வலி இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாகவே இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துல.
அப்போ ஆரோக்கியமான விஷயங்களுக்கு யோகா, தியானம் போன்ற சில விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படக்கூடும். வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு கையிருப்பை எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உறவினர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு மனதளவில் சங்கடங்களை ஏற்படுத்தி தருங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் சந்திரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட சிந்தனைகளே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அடைவதற்கு முயன்றீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் காணலாமுங்க. உங்களுடைய பணிகளை முன்னிறுத்தி நீங்கள் அதன்படி ஆற்றுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் நிமித்தமான எந்த ஒரு சிந்தனைகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய மனதளவு இல்லை குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவமும் இன்றைய நாள் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உயர் அதிகாரிகளால் ஆதாயம் உண்டாகக்கூடும். தவறி போன சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சிலருக்கு பள்ளி, கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்க அடைய போறீங்க. இன்று கடினமானவெல்லாம் உழைத்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் பாராட்டுக்களை பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை நீங்க எளிதாக செய்வதற்கான திறமை, தனித்திறமை இதெல்லாம் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. நீங்க போட்ட முதலீடை விட 2 மடங்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களிடம் அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படுங்க. நீங்க வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உறவுல நல்லிணக்கத்தை பராமரிப்பீங்க. உங்களுக்கு உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களிடம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக பழகக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கு. பிள்ளைகளை பற்றி நீங்க மகிழ்ச்சியாக எண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. அவர்கள் எந்த இடத்துல இன்றைய நாள் போட்டித் தேர்வுகளை கலந்து கொண்டால் வெற்றி பெறக்கூடிய ஒரு
ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் போதிய அளவு பணமெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் திருப்தியை ஏற்படுத்துங்க. நிதி ஆதாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் அதிகம் ஆற்றல், தன்னம்பிக்கை இதெல்லாம் காணப்படுவதாலே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. எண்ணெய் பதார்த்தங்கள் இதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் சூரியன், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஒன்றை கையாள்வதில் நீங்கள் கருத்தாக இருப்பீங்க. அப்போ இன்றைய நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் எடுத்துக்கொண்டு அதை முடிக்க பாருங்க. உங்களுடைய கடின முயற்சி மூலம்தான் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ நீங்கள் சாதகமான நாளை ஆக்கணும்னா தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. இன்றைய நாள் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. மனதளவில் தெளிவு பிறக்கணும்னா கொஞ்சம் சிந்தனைகளை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்க. உடல்ல இருந்து வந்த அசதிகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய சுரங்க பணிகளில் லாபகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உங்களுடைய பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. மற்றவர்களுடன் நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம்ங்க. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. வந்துச்சுன்னா வாய்ப்பை எப்பொழுதுமே தவற விட்டுட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு மீண்டும் வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லைங்க. மாலையில உறவினர்களுடைய மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உங்களுடைய வியாபாரத்துல இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகம் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் வளர்ச்சி கிடைப்பதற்கு சிறந்த நாளாக இல்லைங்க. அதனால கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்க உங்களுடைய பணிகளையும் தொழிலையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ பணிச்சுமை அதிகமாக காணப்படுங்க. உங்களுக்கு திட்டமிட்டு நீங்க பணியாற்றினால்தான் பார்த்தீங்கன்னா சில தவறுகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. உங்கள் வேலையிலையும் சரி தொழிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதனால
பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. ஒரு நாளில் எந்த ஒரு மாற்றமும் வந்துடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இருவரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேச்சில் சற்று பொறுமை இருக்க வேண்டுங்க. ஏன்னா நீங்கள் பேசும்போது சில தவறான விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது அதில் சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தகவல் பரிமாற்றத்தின் போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று நினச்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கங்களை விலக்கி விட்டுருங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உங்களுடைய விஷயங்களில் எளிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி மிக அற்புதமாக இருக்குது. போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் மிக பிரகாசமாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அப்போ புதிய முதலீடுகள் செய்வது அல்லது அதற்கான முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பல்வலி, ஜீரண கோளாறு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க. வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் பணவரவு உங்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று சகோதரர்களால் உங்களுக்கு சகோதரருடைய உதவியால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பொதுப்பணியில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.